வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் விட்டிருக்கும் திரு முருகதாஸ் அவர்களுக்கும் சசி சாருக்கும் த ஹோல் படக்குழு ஆஃப் சட்டென்று மாறுது வானிலை பாபு விஜயிலிருந்து எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தம்பி, நான் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியெல்லாம் இல்லை, அங்கே வந்து பேரில் நோட்டீஸ் கிட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. நான் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனுடைய ட்ரெஷரர். நீங்கள் ஏதாவது தப்பாக சொல்லி நம்மளை மாட்டி விட்டுறாதுங்க. ஓகே, முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற 3 பேருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. நம்முடைய ஜோசப் விஜய் சாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகதாஸ் சாரை பார்க்குறதுக்கு. அவருடைய 3 திரைப்படங்களுமே நம்முடைய விஜய் சாருடைய படங்களில் அவருடைய மிகப்பெரிய கரியர் அடுத்த கட்டம் போகிறதுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது 3 படங்கள். அவருடைய 3 படங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, கத்தி அண்ட் அதுக்கு பிறகு சர்க்கார் படத்தில் நீங்கள் எப்படி சார் முருகதாஸ் சார் வச்சிங்க? ஒரு ஓட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும், நீங்கள் ஒரு சீட்டில் பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு ப்ரிமானேஷன் இருந்திருக்கு? ஏதோ நடக்க போகுது ஒரு 5-6 வருஷம் கழிச்சின்னு சொல்லிட்டு அப்பயே நீங்கள் ஒரு படத்துலேயே சர்க்கார்லேயே அதை வச்சுட்டீங்க. கத்தியில் அவர் கொண்டு வந்த அந்த சோஷியல் இஷ்யூ, அந்த ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்த இஷ்யூவில் தான் நான் வந்து விஜய் சார் அப்போ பார்க்கும்போது நான் ஒரு விழாவில் சொன்னேன், சார் நீங்கள் கமர்ஷியல் திரைப்படங்களாக பண்ணும்போது முதல் முறையாக ஒரு படம் இவ்வளோ எமோஷனாக இவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ், கத்தியில் அவர் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பிறகு நம்ம சொல்லவே வேணாம். துப்பாக்கி என்னைக்குமே காலங்காலமாக பேசப்படுற ஒரு மாபெரும் கமர்ஷியல் படம். இந்த 3 படங்கள் விஜய் சாருக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததோ அந்த மாதிரி அவருடைய கரியர்லையும் முருகதாஸ் சாருக்கும் பெரிய ஒரு ஸ்கேல் அடுத்த கட்டம் போன படங்கள். அந்த ஒரு கனெக்ஷன் இந்த ப்ரெசன்ஸில், அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்குது. அடுத்ததாக முக்கியமாக ஒரு ஆளை சொல்லியாலும், அது வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர் நம்முடைய ஜெய் அவர்கள். சொல்லவே வேணாம், உண்மையிலே அன்பு தம்பி மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ போய் கேம்பெயின் பண்ணதா சரி, அது பிறகு வந்து பல விஷயங்களில் வந்து விஜய் சாருக்காக சப்போர்ட்டாக இருந்ததும் சரி, அந்த இதுக்கு வந்து செரிமனிக்கு வந்து ஓடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஜெய். நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அதுவும் கொஞ்சம் லேட்டாக வந்து ஓடி போய் அண்ணனுக்காக போய் அங்கே நிற்கிறாரு. அந்த அண்ணனுக்காக அவ்வளோ கேம்பெயின் பண்ணி அந்த தைரியம் வேணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் போய் கேம்பெயின் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன் அண்ணனை நம்புகிறேன், என் அண்ணன் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி போய் கேம்பெயின் பண்ணி அது பிறகு இன்ஸ்டாவில் அவ்வளோ ரீல்ஸ் போட்டு இன்றைக்கி உங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார் சார். ஜெய் சார், உங்களுடைய நம்பிக்கைக்கு நம்முடைய திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சிஎம்மாக வந்தது நம்மளுக்கெல்லாம் பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த அனைவருக்குமே பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரி சார்பில் மிகப்பெரிய லெவலில் எல்லோருக்குமே சந்தோஷம். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார், எல்லாரும் நம்பிக்கை இருக்குது. அவர் தமிழ்நாட்டுக்கே பல விஷயங்கள் பண்ண போகிறாரு, ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது எல்லோருக்குமே இண்டஸ்ட்ரியில். ஜெய் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் அனில் மாதிரி அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருக்காரு. அவர் முதல்லேருந்து ஆரம்பிக்கும் போதே விஜய் சாருக்கு தம்பியாக நடித்து இன்னைக்கு அவர் இந்த படத்தில் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுற மாதிரி தான். யோகி சொல்கிறார்ல, இந்த குட்டி தளபதி திடீர்னு வந்துட்டார் சின்ன தளபதி மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்ணுற பல மேனரிசத்தில் இந்த படத்தில் வச்சுருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டேன். ஜெய வந்து நம்ம விஜய் சார் தேட்டரில் இனிமேல் பார்க்க முடியாது, திரையரங்களை பார்க்க முடியாது, ஆனால் திரைப்படங்களை பார்க்க முடியாது. ஆனால் ஜெய் அவரை மாதிரியே ஒருத்தர் வருவார். அண்ட் பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஜெய், உங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அண்ணனை மாதிரியே நீங்களும் வர முடியும். நீங்கள் ஆதர்ஷ ஒரு நாயகனாக உங்கள் அண்ணனாக பார்க்குற விஜய் சாரினுடைய வழியில் நீங்கள் போய் நீங்களும் அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அடுத்ததாக பேர்லேயே விஜய் சார் இருக்கிற பாபு விஜய் பற்றி சொல்லணும். விஜய் சார் எப்படி வந்து அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் பாபு விஜய்க்கு நான் சொல்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்து ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணி அந்த கம்பெனியில் பார்ட்னராக இருந்து நாங்கள் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது முதல் பேட்சில் வந்து மாணவனாக சேர்ந்தது பாபு விஜய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நீ இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிலாம் ரன் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் சார், நான் வந்து விஜய் சாரோட ஒரு படம் பண்ணணும், அப்போ வந்து நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு வந்தார். அதனால தான் அவர் பேர் பாபு விஜய் இருக்கிறதுனால அப்படி வந்தாரா தெரியாது. அவருக்கு ஒரே ட்ரீம் தான், விஜய் சாரோட பணியாற்றணும், விஜய் சாரோட இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ப்ரெஸ்ஸுக்கு நான் எக்ஸாசரேட் பண்ண நான் சொல்லலை. அவர் படிக்கும்போதே, அந்த பேட்ச் படிக்கும்போதே என்கிட்ட என்ன சொன்னார், சார் எப்படியாவது இந்த முருகதாஸ் சாரோட சேர்த்து விட்டுருங்க, முருகதாஸ் சார் அசிஸ்டண்டாக போய் விஜய் சாரோட ஒரு படம் கோ டைரக்டராகவோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அது பிறகு அவர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார்.
நான் முருகதாஸ் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, சார் ஒரு மாணவன் உங்களையே ஒரு ஆதர்ஷ இயக்குனராக பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவரை இன்டர்வியூ பண்ணார். பிடிச்சது, அவரோட சேர்ந்து பண்ணார். சர்க்கார் படத்தில் அவர் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அப்போ வந்து எங்கிட்ட ஃபோட்டோலாம் காமிச்சார். சார் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ சார், நான் அவருடைய படத்தில் முருகதாஸ் சாரோட சேர்ந்து விஜய் சாரோட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னாரு. அது பிறகு இன்னொரு படம் ஒர்க் பண்ணார். 3 படம் முருகதாஸ் சாரோட பண்ண பிறகு அவருடைய ட்ரீமே விஜய் சாரோட பணியாற்றணும் தான். அதுக்குள்ளே விஜய் சாருடைய அடுத்த கட்டம் அரசியல் அதெல்லாம் வந்துருச்சு. அது பிறகு அவரால் பண்ண முடியல. ஆனால் அவர் உடனே சொன்னார், அடுத்ததாக நான் வந்து சார் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன், நான் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படமாக தான் சட்டென்று மாறுது வானிலை. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு பட்ஜெட் கொடுத்து இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து. எனக்கு ரொம்ப பெருமை, இந்த படத்தில் வந்து பாஃப்டானுடைய முதல் பேட்சில் இருந்த டார்லிங்டன் இந்த படத்தில் எடிட்டராக வரதும், பாபு விஜய் அறிமுகமாக இயக்குனர் அறிமுகமாக வரதும், அவருடைய என்ன சொல்லுது, அவருடைய மிகப்பெரிய ஒரு குருவாக இருந்த முருகதாஸ் சார் இந்த விழாவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதும், அவருக்கு டீச் பண்ணது அந்த பாஃப்டா இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா அது நம்முடைய சசி சார். ஸோ எல்லாருமே இங்கே இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சட்டென்று மாறுது வானிலை. நான் வந்து சொன்னேன், முதல் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பாக ஒரு என்ன சொல்கிறது, சில அறிமுகம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படைப்பு வந்தால் நல்லாயிருக்கும் பாபுஜி அப்படின்னு என்னுடைய ஒரு அட்வைஸாக சொன்னேன். இல்லை சார், நான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டரோட வந்து நான் வந்திருக்கேன், நான் கமர்ஷியல் படத்தோடு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டென்று மாறுது வானிலை. ஏன்னா அவர் வந்து முருகதாஸ் சாருடைய சிஷ்யன். அந்த இது மாதிரி நான் ஒரு கமர்ஷியல் படம் கொடுப்பேன் சார் அப்படின்னு வந்திருக்காரு. அவருக்கு இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர், என்டர்டெயின்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லா விதத்துலையுமே இந்த படம் வந்து என்டர்டெய்னிங்கான ஒரு படம். சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு தீம் இருக்குது, மக்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டிய ஒரு தீம் இருக்குது. இப்படி எப்படி முருகதாஸ் சார் அவருடைய எல்லா படைப்புகளிலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கொடுப்பாரு, மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக இருக்கும், ஆனால் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் தீம் ஒன்று இருக்கும். பாபு விஜய் அதே மாதிரி அவருடைய அடியை ஃபாலோ பண்ணி அவருடைய பெஸ்ட் எஃபர்ட்டாக சட்டென்று மாறுது வானிலையை கொடுத்துருக்காரு. இந்த படம் எல்லோருக்கும் போய் ரீச் ஆகும் நான் நம்புகிறேன். ஊடக நண்பர்கள், இந்த படம் இந்த 4 நாளில் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவை கொடுத்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். தளபதி விஜய் சார் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வராக மாறி மிகப்பெரிய ஒரு லெவலில் சாதனை படிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவரோட சம்மந்தப்பட்ட பல பேர் இங்கே நிற்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த படைப்பை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்கள் ஆதரவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.